10ஆம் வகுப்பு பாடம் 2 பயிற்சி 2.2ல ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. எண் வந்து ஓர் இயலெண்ணுன்னு தந்திருக்கிறாங்க. ஓகேவா? அந்த எண் மதிப்புகளுக்கு 4 அடுக்கு எண்ணானது 6 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒற்றைப்படை எண்களுக்கா இரட்டைப்படை எண்களுக்கா அந்த எண்ணின் அடுக்கு 4 அடுக்கு எண் வந்து 6 கொண்டு முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒற்றைப்படை எண்ணுக்கு வருமா இரட்டைப்படை எண்ணுக்கு வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். 4 அடுக்கு 1 எடுத்துக்கிறோம். ஓகேவா? நம்மளுக்கு எண் வந்து இயலெண்கள் தந்துட்டாங்க. அப்போ இயலெண்ணுக்கு எதுலேருந்து தொடங்கும்? 1லேருந்து தான் தொடங்கும். ஓகேவா? இப்போ 4 அடுக்கு 1ன்னா 4 அடுக்கு 1ஓட வேல்யூ 4. அடுத்து 4 அடுக்கு 2 4 4 16. ஓகேவா? 4 அடுக்கு 3 போடுறோம். 4 அடுக்கு 3னா 64. 4 4 16 16 4 64. ஓகேவா? 4 அடுக்கு 4 4 அடுக்கு 4ஓட வேல்யூ என்ன வரும்? 256 வரும். ஓகேவா? இப்போ கவனிங்க, நம்மளுக்கு பவரில் வந்து 1 3 எல்லாம் ஒற்றைப்படை எண்கள். ஒற்றைப்படை எண்கள் எந்த நம்பரில் முடியுது? 4ங்க நம்பரில் முடியுது. ஓகேவா? அடுத்து 2 4 இதெல்லாம் இரட்டைப்படை எண்கள். இந்த இரட்டைப்படை எண்கள் எதில் முடியுது? 6ல் முடியுது. ஓகேவா? நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன சொல்லி கேட்டிருக்கிறாங்க? 6ங்க நம்பர் முடிகிறது எந்த எண்ணுன்னு தான் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, நம்ம இப்போ இதுலேருந்தே நமக்கு தெரியுது எந்த எண்ணுக்கு இரட்டைப்படை எண்ணு தான் நம்மளுக்கு 6ல் வந்து முடியுது. ஓகேவா? இப்போ நம்ம அது சென்டென்ஸில் ஆன்சராட்டி எழுதலாம். 4 அடுக்கு எண்ணை நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? 2 அடுக்கு 2 ஹோல் பவர் என்னன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? 2 அடுக்கு இதை ரெண்டுத்தையும் பெருக்கலாம். 2 அடுக்கு 2 எண்ணு. ஓகேவா? இப்போ 2 வந்து எதுக்கு காரணியாக இருக்கும்? 4 அடுக்கு எண்ணுக்கு காரணியாக இருக்கும். ஓகேவா? 2 ஆனது 4 அடுக்கு எண்ணின் ஓர் காரணி ஆகும். அது 4 அடுக்கு எண் என்ற எண்ணானது எப்பொழுதும் என்னென்ன எண்ணை கொண்டு முடியுது? 4லையும் 6லையும் தான் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக முடியும். ஓகேவா? இனி 4 அடுக்கு 5 பார்க்கும்போது அது வந்து இதில் முடியும், 4ல் முடியும். 4 அடுக்கு 6ன்னு பார்க்கும்போது அது 6ல் முடியும். ஓகேவா? அப்போ 4 அடுக்கு எண் என்ற எண்ணானது எப்பொழுதும் 4 அல்லது 6ல் மட்டுமே முடியும். 4 அடுக்கு எந்த ஒரு நம்பர் பவரில் கொடுத்தாலுமே அது எதில் 4லையும் 6லையும் மட்டுமே முடியும். therefore எண் என்பது ஒற்றை எண்ணாக இருந்தால் 4 அடுக்கு எண்ணானது 4ல் முடியும். ஓகேவா? நம்ம உதாரணத்தில் பார்த்தால ஒற்றை எண்ணாக இருந்தால் 4 அடுக்கு 1 4 அடுக்கு 3 இதெல்லாம் எதில் முடியுது? 4ல் முடியுது. ஓகேவா? அதை தான் நமக்கு எழுதியிருக்கிறோம். அடுத்தது எண் என்பது இரட்டை எண்ணாக இருந்தால் மட்டுமே 4 அடுக்கு எண்ணானது எதில் முடியும்? 6ல் முடியும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னது? இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? எண் வந்து எதில் வந்து எண் வந்து 4 அடுக்கு எண்ணானது 6 என்ற இலக்கத்தை எந்த எண்ணில் கொண்டு முடியும்னு நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. இப்போ 6 வந்து எதில் முடியுது? நம்மளுக்கு இரட்டை எண்ணில் முடியுது. ஓகேவா? இதுதான் அதனோட ஆன்சர். எண்ணில் 2. ஓகேவா? நம்மளுக்கு இதுதான் கொஸ்டினாக தந்திருக்கிறாங்க. எம்மோ எண்ணோ இயலெண்கள் தந்திருக்கிறாங்க. அதாவது எதுலேருந்து தொடங்கும்னு தந்திருக்கிறாங்க? 1லேருந்து தொடங்கும்னு தந்திருக்கிறாங்க. ஓகேவா? எந்த எம்மின் மதிப்புகளுக்கு இதில் நம்மளுக்கு ஒரு பெருக்கல் தந்திருக்காங்க, ஒரு கண்டிஷன் தந்திருக்காங்க. 2 அடுக்கு என் பெருக்கல் 5 அடுக்கு எம்முன்னு தந்திருக்கிறாங்க. ஓகேவா? இந்த எண்ணானது 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடிக்கும். அதாவது என்னென்னா, எம்மு இங்கே நம்ம வேல்யூஸ் பிரதியிடும்போது எந்த வேல்யூ பிரதியிடும்போது 5ங்க இலக்கத்தை கொண்டு முடியும் அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? தீர்வு 2 அடுக்கு என் பெருக்கல் 5 அடுக்கு எம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 2 அடுக்கு எண்ணுக்கு நம்ம எண்ணோட வேல்யூ நம்ம வேறு வேறு மதிப்பெண்கள் போட்டு நம்ம கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு என்ன எண்ணு தான் கிடைக்கும்? இரட்டைப்படை எண்ணு தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு நம்ம 2 அடுக்கு 1 கொடுக்குறோம். 2 அடுக்கு 1ஓட வேல்யூ என்னது? 2. 2 அடுக்கு 2ஓட வேல்யூ என்னது? 2 2 4. 2 அடுக்கு 3ஓட வேல்யூ என்னது? 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 என்ன வரும்? 8 வரும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு எண்ணுக்கு எந்தெந்த வேல்யூ நம்ம 2க்கு பவரில் பிரதியிட்டாலும் எல்லா மதிப்புகளும் என்னதாக தான் இருக்கும்னா இரட்டை எண்ணாக தான் இருக்கும்.
ஓகேவா. அடுத்து 5 நடுக்கு எம். இதில் எம்முக்கு பதிலாக நம்ம ஒன்றுலேருந்தே வேல்யூஸ் பிரதியிடும்போது நம்மளுக்கு அது 5க்கு இலக்கத்தை கொண்டு தான் முடியும். ஓகேவா. 5 இலக்கத்தை கொண்டு முடியும். அதாவது ஒற்றைப்படை எண்ணாட்டம் 5 இலக்கத்தை கொண்டு முடியும். ஓகேவா. இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டுக்கு 5 நடுக்கு 1ஓட வேல்யூ என்னது 5. 5 நடுக்கு 2ஓட வேல்யூ என்னது 5 பெருக்கல் 5. 5 5 25. 5 நடுக்கு 3ஓட வேல்யூ என்னது 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5. 5 5 25. 25 5 125. ஓகேவா. இப்போ எல்லாமே நம்மளுக்கு 5 கொண்டு தான் முடியும். ஓகேவா. 5 நடுக்கு எம் ஆனது எம்மின் அனைத்து மதிப்புகளுக்கும் ஒற்றையாகவும் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும். ஓகேவா. இப்போ நம்மளுக்கு இது பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாம் இரட்டைப்படை எண்ணாட்டு இருக்கும். 5 நடுக்கு எம் எடுத்துகிட்டு பார்க்கும்போது எல்லாமே 5 என்ற இலக்கத்தை கொண்டே முடியும். ஓகேவா. ஆனால் இப்போ நம்ம 2 பெருக்கல்ல பார்க்கும்போது 2 நடுக்கு எண்ணும் 5 நடுக்கு எம் இதை பெருக்கல்ல பார்க்கும்போது நம்மளுக்கு இது கட்டாயம் நமக்கு இரட்டைப்படை எண்ணில் தான் முடியும். அதே இது நமக்கு 0விலே வந்து முடிய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. இப்போ பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு இதில் எல்லாமே நம்மளுக்கு 5ல் தான் கொண்டு முடியும். ஓகேவா. இதில் எல்லாமே இரட்டைப்படை எண்ணாட்டு முடியும். இப்போ இல்லை எண்ணுக்கு பதிலாக நம்ம 1 பிரதியிடும். 2 நடுக்கு 1 பெருக்கல் எம்முக்கும் 1 பிரதியிடுங்க. 5 நடுக்கு 1. இப்போ 2 நடுக்கு 1ஓட வேலை 2 பெருக்கல் 5 நடுக்கு 1ஓட வேலை 5. 2 10. அதே இது நம்மளுக்கு 2 நடுக்கு 2 5 நடுக்கு 2. இது வந்து எண்ணுக்கு 2 எம்முக்கு 2 பிரதியிட்டிங்கன்னா 2 நடுக்கு 2ஓட வேல்யூ 4 பெருக்கல் 5 நடுக்கு 2ஓட வேல்யூ 25. இதை பெருக்கும்போது என்ன வரும் 100 வரும். ஓகேவா. இப்போ நம்மளுக்கு எந்த ஒரு நம்பர் கூடயும் 2 பெருக்கும்போது நம்மளுக்கு அது ரெட்டை எண்ணாட்டு மாறிடும். அதே போல் நம்மளுக்கு 0வாலே நிறைய எண்கள் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. எந்த ஒரு நம்பர் ஒற்றைப்படை எண்ணு கூட நம்ம 2 கொண்டு பெருக்கும்போது நம்மளுக்கு அது ஆன்சர் வந்து இரட்டைப்படை எண்ணாக தான் கிடைக்கும். சரியா. இரட்டைப்படை எண் பெருக்கல் ஒற்றைப்படை எண் இஸ் ஈக்குவல் டு இரட்டைப்படை எண். இது வந்து இரட்டைப்படை எண், இது ஒற்றைப்படை எண். இரட்டைப்படை எண்ணை ஒற்றைப்படை எண்ணையும் பெருக்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன தான் வரும், இரட்டைப்படை எண்ணு தான் கிடைக்கும். சரியா. அப்படின்னா நம்மளுக்கு 5ங்க இலக்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா. நம்ம இப்போ ஆன்சர் எப்படி எழுதிக்கணும், தேர்ஃபோர் 2 நடுக்கு n பெருக்கல் 5 நடுக்கு m ஆனது எம்மின் எம் மதிப்பிற்கும் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியாது. ஏன்னா நம்ம எண் 2 வந்து கூட கம்பைன் பண்ணி நம்மளுக்கு பெருக்கலை தந்திருக்கிறதுனால 5க்கு பவரில் எந்த ஒரு நம்மளுக்கு பிரதியிட்டாலும் நம்மளுக்கு 2 கொண்டு பெருக்கும்போது எல்லா எண்ணும் இரட்டைப்படை எண்ணுக்கு வந்துடும். சரியா. நம்மளுக்கு 5 கொண்டு முடிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 5 வந்து ஒற்றைப்படை எண், அதனால் அதை கொண்டு முடிகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா. எம்மின் எம் மதிப்பிற்கு 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியாது. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். சரிங்களா. 3வது கணக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா. இப்போ நமக்கு 2 நம்பர் தந்திருக்காங்க. இந்த 2 நம்பரோட எண்களின் மீப்போவாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. 2 நம்பருக்கும் மீப்போவாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்பர் 2,52,525. செகண்ட் நம்பர் 3,63,636. இந்த 2 நம்பருக்கும் தான் மீப்போவாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இப்போ நம்ம யூக்ளிட்டின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தணும். இதுக்கு யூக்ளிட்டின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்த போகிறோம். ஓகேவா. அதனோட ஃபார்முலா என்னது, தீர்வு. யூக்ளிட்டின் வகுத்தல் வழிமுறையோட ஃபார்முலா என்னது, a is equal to bq plus r. இந்த r எப்படி இருக்கணும், 0 less than or equal to r less than b. ஓகேவா. இப்போ நம்மளுக்கு இதில் ஏயோட வேல்யூ என்னது, பெரிய வேல்யூ 3,63,636. பியோட வேல்யூ 2,52,525. இப்போ இதில் கொண்டு நம்ம இது பிரதியிடுறோம். ஏக்கு பதிலாக 3,63,636 இஸ் ஈக்குவல் டு பிக்கு பதிலாக 2,52,525. இப்போ நம்ம க்யூ வேல்யூவும் ஆர் வேல்யூவும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா. இப்போ இது 3,63,636 இதை கொண்டு வகுக்கிறோம். 3,63,636 2,52,525 வகுக்கிறோம். வகுக்கும்போது நம்மளுக்கு ஒரு தடவை தான் இருக்கும். ஓகேவா. ஒரு தடவை இது 3,63,636க்குள்ளே இந்த வேல்யூ வந்து ஒரு தடவை தான் இருக்கும். இப்போ அதை ஒன்றையும் இதையும் பெருக்கும்போது நம்மளுக்கு இந்த நம்பர் தானே வரும், 2525. இப்போ இதை கழிக்கிறோம். கழிக்கும்போது 1, 3லேருந்து 1 போயிடுச்சுன்னா 1, 6லேருந்து 5 போயிடுச்சுன்னா 1, 3லேருந்து 2 போயிடுச்சுன்னா 1, 6லேருந்து 5 போயிடுச்சுன்னா 1, 3லேருந்து 2 போயிடுச்சுன்னா 1. ஓகேவா. இப்போ ஒரு தடவை க்யூவோட வேல்யூ இதில் 1, ஆரோட வேல்யூ
1,11,111 ப்ளஸ் 3 தடவை 1. ஓகேவா? இனி அடுத்த ஸ்டெப்பில் இங்கே பியோட வேல்யூ இங்கே ஏஆட்டு மாறிடும். 2,52,525 இஸ் ஈக்குவல் டு இங்கே மீதி வேல்யூ இங்கே பி ஆட்டு மாறிடும். 1,11,111. ஓகேவா? இனி இப்போ இதை நம்ம வகுத்து பார்க்குறோம். 2,52,525 1,11,111 வகுக்கிறோம். ஓகேவா? இதில் எத்தனை தடவை இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு 2 தடவை இருக்கும். ஓகேவா? 2 இதையும் பெருக்கும்போது நம்மளுக்கு என்ன வரும்? எல்லாமே 2 ஆட்டு வரும். இனி இதை கழிக்கிறோம். 5லேருந்து 2 போயிடுச்சுன்னா 3, 2லேருந்து 2 போயிடுச்சுன்னா 0, 5லேருந்து 2 போயிடுச்சுன்னா 3, 2லேருந்து 2 போயிடுச்சுன்னா 0, 5லேருந்து 2 போயிடுச்சுன்னா 3, 2லேருந்து 2 போயிடுச்சுன்னா 0. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இதுதான் ஆரோட வேல்யூ, இது கியூவோட வேல்யூ. இங்கே எழுதிக்கலாம். கியூவோட வேல்யூ 2 ப்ளஸ் ஆரோட வேல்யூ 30,303. 1,11,111 30,303 வகுக்க போகிறோம். வகுத்து இதில் கியூவோட வேல்யூ ஆரோட வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கலாம். 1,11,111 எழுதியிருக்கோம். 30,303 எத்தனை தடவை இருக்கும் அப்படின்னா 3 தடவை வரும். ஓகேவா? இப்போ இதை பெருக்கும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 90,909. இனி இதை நம்ம கழித்து பார்க்கணும். ஓகேவா? கழிக்கும்போது என்ன வரும்னா 20,202ன்னு கிடைக்கும். சரியா? இப்போ இதுதான் இதோட கியூவோட வேல்யூ, இது ஆரோட வேல்யூ. இப்போ இதில் எழுதிக்கலாம். கியூவோட வேல்யூ 3 ப்ளஸ் ஆரோட வேல்யூ 20,202. இனி அடுத்த ஸ்டெப்பில் இந்த பியோட வேல்யூ இங்கே ஏ ஆட்டு மாறிடும். 30,303 இஸ் ஈக்குவல் டு இங்கே ஆரோட வேல்யூ இங்கே பி ஆட்டு மாறிடும். 20,202. இனி இதை ரெண்டுத்தையும் வகுத்து நம்ம கியூவோட வேல்யூ ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். 30,303 இங்கே 20,202 எத்தனை தடவை இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஒரு தடவை தான் இருக்கும். ஓகேவா? 20,202 பெருக்கும்போது 20,202 வரும். இனி இதை கழிக்கும்போது இங்கே 1,0,1,0,1ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதுதான் கியூவோட வேல்யூ, இது ஆரோட வேல்யூ. கியூ வந்து 1 ப்ளஸ் ஆரோட வேல்யூ 10,101. இன்னும் அடுத்து இதில் இங்கே 20,220 வந்து ஏ ஆட்டு மாறிடும். பி வந்து 10,101. இனி இது 20,202 10,101 வகுக்க போகிறோம். 20,202 10,101 வகுக்கும்போது எத்தனை தடவை போகும் அப்படின்னா 2 தடவை இருக்கும். 2ஐயும் 10,101 பெருக்கும்போது 20,202 கிடைக்கும். மீதி 0. ஓகேவா? இப்போ இது கியூவோட வேல்யூ, இது ஆரோட வேல்யூ. கியூ வந்து 2 ப்ளஸ் மீதி 0. நம்மளுக்கு மீதி 0 வந்துடுச்சு. இதுக்கு மேலே நம்ம இதை வகுக்க வேண்டாம். ஓகேவா? இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு மீப்போவாக என்ன வேல்யூ வரும் அப்படின்னா பியோட வேல்யூ என்ன வேல்யூ? பியோட வேல்யூ 10,101. இதுதான் மீப்போவோட வேல்யூ. ஓகே? இப்போ நம்மளுக்கு தந்திருக்க 2 நம்பரோட மீப்போவா என்னது? 10,101. சரியா? அவ்வளோதான். இந்த இதில் 13,824 சமம் 2 பெருக்கல் 3 பின்னு தந்திருக்கிறாங்க. இது 2 ஈக்குவல்னு தந்திருக்கிறாங்க. ஓகேவா? சமம்னு தந்திருக்காங்க. அதுலேருந்து ஏ மற்றும் பியின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ 13,824 நம்ம பகா காரணிகளை கொண்டு நம்ம வகுத்து கண்டுபிடிக்கணும். பகா காரணிகள் எந்தெந்த பகா காரணிகளை கொண்டு வகுக்கணும் அப்படின்னா இங்கே நமக்கு வலது பக்கம் என்ன நம்பர் இருக்குது? 2 3 தான் இருக்குது. இந்த 2 3ஐயுமே நம்ம கொண்டு அதை வகுத்து பார்க்கணும். வேறு எந்த நம்பரை கொண்டு வகுக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 13,824 இந்த 2ஆம் வாய்ப்பாடுக்கு வகுக்கிறோம். வகுக்கும்போது என்ன வரும்? ஃபஸ்ட்டு 13 எடுத்துக்கோங்க. 13ல் எத்தனை தடவை 2 இருக்குது? 6 2 12 மீதி 1. 18 18ல் எத்தனை தடவை 2 இருக்குது? 9 இருக்குது. 2 2 2 2 4. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு கொடுக்குறோம். 3 2 6 4 2 8 மீதி 1 1 இங்கே சேர்த்துக்கோங்க. 11 11ல் எத்தனை தடவை 2 இருக்குது? 5 தடவை இருக்குது. 2 10 மீதி 1 12 12 எத்தனை தடவை 2 இருக்குது? 6 2 12. ஓகேவா? திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு கொடுக்குறோம். 2 2 மீதி 1 7 இங்கே 14 ஆட்டு மாறிடும். 14 எத்தனை தடவை 2 இருக்குது? 7 2 14. இதில் வந்து 2 2 4 மீதி 1 அது 16 ஆட்டு மாறிடும். 16ல் எத்தனை தடவை 2 இருக்குது? 8 தடவை இருக்குது. ஓகேவா? திரும்ப 2ஆம் வாய்ப்பாடு கொடுக்குறோம். 17ல் எத்தனை தடவை 2 இருக்குது? 8 தடவை இருக்குது. 8 2 16 மீதி 1 அது 1 இங்கே கொண்டு வரோம். 12 12 எத்தனை தடவை 2 இருக்குது? 6 தடவை இருக்குது. திரும்ப நீங்கள் 8ல் வந்து 4 தடவை இருக்குது. ஓகேவா? திரும்ப 2ஆம் வாய்ப்பாடுக்கே கொடுக்குறோம். 4 2 8 3 2 6 2 2 4. திரும்ப 2ஆம் வாய்ப்பாடே கொடுக்குறோம். எல்லாமே இரட்டைப்படை எண்கள்லாம் நம்ம 2ஆம் வாய்ப்பாடு கொடுத்துட்டே வரோம். 2ஆம் வாய்ப்பாடு கொடுக்கும்போது 2 2 4 2 2 மீதி 1 அது இங்கே சேர்த்திங்கன்னா
12ல் எத்தனை தடவை 2 இருக்குது? 6 தடவை இருக்குது. சரியா? அடுத்த 2வது படுக்கிறோம். ஓர் 2 2. இந்த 1 கொண்டு நம்ம 2ஆல் வகுக்க முடியாதனால அதுக்கு பதில் 0 போட்டுருக்குறோம். இனி 16 சேர்த்து எடுத்துக்கோங்க. 14ல் எத்தனை தடவை 2 இருக்குன்னா 8 தடவை இருக்குது. ஓகேவா? திரும்ப 2வது பாடு கொடுக்கும்போது I 2 10, 4 2 8. இந்த 2வது பாடு கொடுக்குறோம். 2 2 4 மீதி 1. இங்கே 14 மாறிடும். 14 எத்தனை 2 இருக்குன்னா 7 தடவை இருக்குது. இனி 2ஆம் வாய்ப்பாடு இதை வகுக்க முடியாது. ஓகேவா? அடுத்து எந்த நம்பரால் வகுக்கலாம்? இதை 27. 3ஆம் வாய்ப்பாடு வகுக்கலாம். ஓகேவா? 9 3 27. திரும்ப 3ஆம் வாய்ப்பாடு வகுக்கிறோம். 3 9. 3ஆம் வாய்ப்பாடு வகுக்கிறோம் 1. நம்ம இப்போ 1 வரை கடைசி கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு மேலே நம்ம அதை வகுக்க முடியாது. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இனி நம்ம தந்திர கொஸ்டின் அப்படி எழுதிக்கலாம். 13824 2 A பெருக்கல் 3 B. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே 13824 நம்ம இங்கே வகுத்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? 2 எத்தனை தடவை வந்திருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 தடவை வந்திருக்கு. 3 வந்து எத்தனை தடவை வந்திருக்கு? 1 2 3 தடவை வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இந்த 13824க்கு பதிலாக 2 9 பெருக்கல் 3 3ன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? இஸ் ஈக்குவல் 2 A பெருக்கல் 3 B. இப்போ இந்த அடிமானம் இங்கே சேமாக இருக்குது. அப்படின்னா பவரில் இருக்கக்கூடிய நம்பர் நமக்கு சேமாக இருக்கும். தேர்ஃபார் ஏயோட வேல்யூ என்ன வரும்? A இஸ் ஈக்குவல் டு 9. அடுத்தது இங்கே இருக்க 3 இங்கே 3 சமமாக இருக்குது. அடிமானம் சமமாக இருக்குது. மேலே இருக்கக்கூடிய பவரும் சேமாக இருக்கும். B இஸ் ஈக்குவல் டு 3. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். A இஸ் ஈக்குவல் டு 9, B இஸ் ஈக்குவல் டு 3. ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். இதில் எல்லாம் 5வது இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின் தந்திருக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த தந்திருக்க இந்த நம்பரை கொண்டு நம்ம பகா எண்களை கொண்டு நம்ம காரணிப்படுத்த போகிறோம். ஓகேவா? காரணிப்படுத்திட்டாலே உங்களுக்கு அதிலேருந்து ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம பகா காரணிகளை கொண்டு நம்ம காரணிப்படுத்த போகிறோம். 1,13,400. இது முதல்ல பகாயின்னு 2 கொண்டு வகுக்கிறோம். 11 11ல் 2 எத்தனை தடவை இருக்குது? 5 தடவை இருக்குது. மீதி 1 இங்கே 13. 13ல் எத்தனை தடவை இருக்குது? 6 தடவை இருக்குது. மீதி 1 14. 14 எத்தனை தடவை இருக்குது? 7 தடவை இருக்குது. இங்கே 2 0. இது திரும்ப 2ஆம் வாய்ப்பாடுக்கு வகுக்கிறோம். வகுக்கும்போது என்ன வரும்? 2 2 4 மீதி 1 8 2 16. 7ல் எத்தனை தடவை இருக்குது? 3 2 6 மீதி 1 இங்கே 10. 10ல் 5 தடவை இருக்குது. இங்கே 0. திரும்ப 2ஆம் வாய்ப்பாடு கொடுக்குறோம். 2 2 4 2 8. 2 2 மீதி 1 15. 15 எத்தனை தடவை இருக்குது? 7 தடவை இருக்குது. மீதி 1 I 2 10. இனி வந்து இது 2ஆம் வாய்ப்பாடு வகுக்க முடியாது. ஓகேவா? இனி வந்து நம்ம எந்த வாய்ப்பாடு வகுக்கலாம்னு பார்க்கலாம். 5ஆம் வாய்ப்பாடு வகுக்கலாமா இல்லைன்னா 3ஆம் வாய்ப்பாடு வகுக்கலாமான்னு பார்க்கலாம். இப்போ இதை எவ்வளோத்தையும் கூட்டி பாருங்கள். 1 4 5 6 13 18. ஓகேவா? அப்போ இது 3ஆம் வாய்ப்பாடு வகுக்க முடியும். அதனால் நமக்கு 18 வந்திருக்கனால அது வந்து நம்மளுக்கு 3ஆம் வாய்ப்பாடு வரக்கூடிய நம்பர். அதனால் நம்ம இதை வந்து நம்ம 3ஆம் வாய்ப்பாடு வகுக்கிறோம். ஓகேவா? இனி 14 எடுத்துக்கோங்க. 14ல் எத்தனை தடவை 3 இருக்குது அப்படின்னா 4 தடவை இருக்குது. 12 மீதி 2. இங்கே 2 சேர்த்திங்கன்னா 21. 21ல் எத்தனை தடவை 3 இருக்குது? 7 தடவை இருக்குது. இதில் வந்து 2 தடவை இருக்குது. மீதி 1 I 3 15. திரும்ப 3ஆம் வாய்ப்பாடுக்கு கொடுக்குறோம். 3ஆம் வாய்ப்பாடு கொடுக்கும்போது 1 3 3 மீதி 1 17. 17ல் எத்தனை தடவை 3 இருக்குது? 5 தடவை இருக்குது. மீதி 2 22. 22 எத்தனை தடவை இருக்குது? 7 தடவை இருக்குது. மீதி 1 15. I 3 15. ஓகேவா? திரும்ப இன்னும் 3ஆம் வாய்ப்பாடுக்கே கொடுக்குறோம். I 3 15. 2 3 6 மீதி 1 I 3 15. திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடுக்கே கொடுக்குறோம். 1 3 3 மீதி 2. 22ல் எத்தனை தடவை இருக்கும்? 7 தடவை இருக்கும். மீதி 1 I 3 15. ஓகேவா? இனி நம்ம இது 3ஆம் வாய்ப்பாடுக்கு இன்னும் வகுக்க முடியாது. அதனால் இது 5ஆம் வாய்ப்பாடு வகுக்கலாம். 5ஆம் வாய்ப்பாடு வகுக்கும்போது 3 5 15 மீதி 2 25. 25 எத்தனை தடவை? 5 இருக்கும். 5 தடவை இருக்கும். ஓகேவா? திரும்ப 5ஆம் வாய்ப்பாடு கொடுக்குறோம். 7 தடவை இருக்கும். இனி 7ஆம் வாய்ப்பாடு கொடுக்கும்போது 1 7 7. இப்போ நம்ம அந்த பகா காரணிகளை கொண்டு நம்ம வகுத்துட்டோம். ஓகேவா? இனி நம்ம ஒன்றுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். P1 x1 பெருக்கல் P2 x2 பெருக்கல் P3 x3 பெருக்கல் P4 x4 இஸ் ஈக்குவல் டு 1,13,400. இப்போ P1 x1 பெருக்கல் P2 x2 பெருக்கல் P3 x3 பெருக்கல் P4
x4 இஸ் ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக நம்ம இங்கே என்னென்ன பகா காரணிகள் கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை பவரில் போட்டு எழுதுகிறோம். ரெண்டு எத்தனை தடவை இருக்குது? 3 தடவை இருக்குது. ஓகேவா? 2 எத்தனை தடவை இருக்குது? 3 தடவை இருக்குது. 3 எத்தனை தடவை இருக்குது? 4 தடவை இருக்குது. 5 எத்தனை தடவை இருக்குது? 2 தடவை இருக்குது. 7 எத்தனை தடவை இருக்குது? 1 தடவை இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம அதை எழுதிக்கலாம். 2 வந்து 3 தடவை இருக்குது பெருக்கல் 3 வந்து 4 தடவை இருக்குது பெருக்கல் 5 வந்து 2 தடவை இருக்குது பெருக்கல் 7 வந்து 1 தடவை இருக்குது. ஓகேவா? இப்போ இதுலேருந்து நம்ம ஈஸியாக ஒன்று வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு P1 P2 P3 P4 என்பது ஏறு வரிசையில் அமைந்த பகா எண்கள்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்லேயே சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு P1ஓட வேல்யூ, இது P2ஓட வேல்யூ, இது P3ஓட வேல்யூ, இது P4ஓட வேல்யூ. நம்மளுக்கு இந்த ஏறு வரிசையில் அப்படியே அமைஞ்சிருக்கு பாருங்கள். 2 3 5 7 அமைஞ்சிருக்கு. இது வந்து ஏறு வரிசையில் அமைந்த பகா எண்கள். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இந்த P1ஓட வேல்யூ என்ன வரும்? 2. P1 இஸ் ஈக்குவல் டு 2. அடுத்து P2 இஸ் ஈக்குவல் டு 3. P3 இஸ் ஈக்குவல் டு 5. P4 இஸ் ஈக்குவல் டு 7. இனி பவரில் இருக்கிறது பார்க்கணும். x1 வந்து என்னது? இங்கே 2 நடுக்குக்கு மேலே இருக்கக்கூடிய வேல்யூ தான் x1. இப்போ x1 இஸ் ஈக்குவல் டு 3. x2 இஸ் ஈக்குவல் டு இதில் 3 நடுக்கு 4 இருக்க இடத்துல தான் இங்கே x2 வரும். இப்போ x2 இஸ் ஈக்குவல் டு 4. x3 இஸ் ஈக்குவல் டு 2. x4 இஸ் ஈக்குவல் டு 7 நடுக்கு 1. அதில் தான் இதுதான் என்னது? x4ஓட வேல்யூ. x4 இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? நம்மளுக்கு என்னென்ன வேல்யூ கேட்டிருந்தாங்களோ அந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் இந்த சம். இதெல்லாம் 6வது கணக்கு பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடிப்படை எண்ணில் தேற்றத்தை பயன்பட சொல்லியிருக்கிறாங்க. அந்த தேற்றம்னா என்னென்னா, 408ஐயும் 170ஐயும் பகா காரணிகளை கொண்டு நம்ம வகுக்கணும். பகா காரணிகளை கொண்டு அதை காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்திட்டு அப்புறமா மீப்போ மாவும் மீப்போ வாவும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 408 பகா காரணிகளை கொண்டு வகுக்கலாம். ஓகேவா? பகா காரணினா என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் வரும்? 2 3 5 7 11 13 17. ஓகேவா? இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொண்டு தான் அதை நம்ம வகுக்கணும். ஃபஸ்ட் நம்ம இது இரட்டைப்படை எண்ணுனாலும் நம்ம 2ஆம் வாய்ப்பாடு வகுக்கலாம். 2 2 4 0 4 2 8. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு வகுக்கிறோம். 1 2 2 0 2 2 4. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடுக்கு வகுக்கலாம். வகுக்கும்போது இங்கே I2 10 1 2 2. இனி இது நம்மளுக்கு 2ஆம் வாய்ப்பாடு வகுக்க முடியாது. அடுத்து 3ஆம் வாய்ப்பாடு வகுக்கலாமான்னு பார்க்கலாம். இது ரெண்டத்தையும் கூட்டும்போது நம்மளுக்கு 6 வருது. 3இன் மடங்கு வருது. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது நம்ம 3ஆம் வாய்ப்பாடுக்கு வகுக்கலாம். 3ஆம் வாய்ப்பாடு வகுத்தீங்கன்னா 1 3 3 மீதி 2 வரும். இங்கே 21. 21 எத்தனை தடவை 3 இருக்கும்? 7 3 21. சரியா? இனி நம்ம அடுத்து 17ஆம் வாய்ப்பாடு தான் வகுக்க முடியும். 1 17 11. இப்போ நம்ம 408க்கு வகுத்துட்டோம். அடுத்தது 170க்கு வகுக்க போகிறோம். ஓகே? இது ரெட்டைப்படைனா நம்ம ஃபஸ்ட்டு 2ஆல் வகுக்கலாம். 17 எத்தனை தடவை 2 இருக்குது அப்படின்னா 8 தடவை இருக்குது. 8 2 16. மீதி 1 இங்கே 10 கூட சேர்த்துக்கோங்க. 10ல் எத்தனை தடவை 2 இருக்குன்னா 5 தடவை. ஓகேவா? இனி இதை நம்ம என்ன வாய்ப்பாடு வகுக்கலாம்? 5ஆம் வாய்ப்பாடு தான் வகுக்கணும். 5ஆம் வாய்ப்பாடு வகுக்கும்போது இங்கே 1 5 5 மீதி 3. இது 35. 35ல் 7 தடவை இருக்குது. 17ஆம் வாய்ப்பாடு வகுக்கும்போது 1 17 17. ஓகேவா? இப்போ நம்ம பகா காரணிகளை கொண்டு நம்ம வகுத்தாச்சு. நம்ம அடிப்படை எண்ணி திட்டத்தை பயன்படுத்தியிருக்கிறோம். ஓகேவா? இனி நம்ம இதில் வந்து நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, மீப்போ மாவும் மீப்போ வாவும் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ 408க்கு நம்ம காரணிகள் எழுதிக்கலாம். 408 இஸ் ஈக்குவல் டு 2 வந்து எத்தனை தடவை இருக்குன்னு பாருங்கள். 1 2 3. 2 அடுக்கு 3 பெருக்கல் 3 வந்து ஒரு தடவை இருக்குது. 3 அடுக்கு 1 பெருக்கல் 17 ஒரு தடவை இருக்குது. 17 அடுக்கு 1. அடுத்தது 170. இதில் வந்து 2 வந்து ஒரு தடவை தான் இருக்குது. 5 ஒரு தடவை தான் இருக்குது. 17 ஒரு தடவை தான் இருக்குது. ஓகேவா? எத்தனை தடவை இருக்குது அதை பவரில் எழுதிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக மீப்போ மா கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? மீப்போ மா அப்படின்னா என்ன அர்த்தம்? மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிக்கிறோம். இதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுக்கு இங்கே பொதுவாக இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம உயர்ந்த படி எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? பொதுவாக இருக்கிறத பார்க்கணும். பொதுவாக இருக்கிறத பார்த்துட்டு நமக்கு உயர்ந்த படி என்னதோ அதை எழுதிக்கணும். இப்போ 2 3 வந்து நம்மளுக்கு உயர்ந்த படி என்னது? 2 இங்கே வந்து 2 இருக்குது. 2 அடுக்கு 1. இங்கே 2 அடுக்கு 3 இருக்குது. ஓகேவா? இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் உயர்ந்த படி என்னது? 3 தான். அப்போ 2 அடுக்கு 3 ஃபஸ்ட்டு தான் வரும். அடுத்தது 17. ரெண்டுலேயுமே 17 இருக்குது. 17க்கு பவரில் 1 தான் இருக்குது.
இது 17/1. இதில் மீச்சிறு பொது மடங்கு பார்க்கும்போது நம்ம பொதுவாக இருக்கிறத எடுத்துக்கணும். அதே போல் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா என்ன நம்பர்ஸ்லாம் இருக்கோ அதையும் எடுத்துக்கணும். இப்போ இங்கே 3/1 இருக்குது, அடுத்து 5/1 இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இதோடத்தையும் பெருக்கி எழுதிக்கணும். 2/3, 2/3 வேல்யூ என்னது? 8. 2 2 4, 4 2 8. அது 17/1 17 தான். 3/1 3, 5/1 5. இப்போ இது இவ்வளோத்தையும் பெருக்கணும். ஓகேவா? 8 17 3 5 இது அவ்வளோத்தையும் பெருக்கும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2040. இதுதான் மீச்சிறு பொது மடங்கோட ஆன்சர். அடுத்தது மீ போ வா கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அடுத்து மீ போ வா கண்டுபிடிக்கிறோம். இது என்னது? மீப்பெரு பொது வகுத்தி. ஓகேவா? மீப்பெரு பொது வகுத்தி. இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறதுல குறைந்த பவரில் இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறதுல குறைந்த பவரில் இருக்கிறத எடுத்துக்கணும். பொதுவாக இருக்கிறது மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ இங்கே 2/3, இங்கே 2/1. இதில் இது பொதுவாக இருக்குது. அதே போல் 17 பொதுவாக இருக்கும். 2/3 2/1ல் எது வந்து குறைந்த அடுக்கு? 1 தான் குறைந்த அடுக்கு. அப்போ அதை எழுதிக்கலாம். 2/1 பெருக்கல். அடுத்து 17 ரெண்டு இதுலேயுமே இருக்குது, ஆனால் பவர் ரெண்டுமே ஒன்றா இருக்குதுன்னா நம்ம 17/1 எழுதிக்கலாம். 2/1 வேல்யூ 2 பெருக்கல் 17/1 வேல்யூவும் 17. இது ரெண்டத்தையும் பெருக்கும்போது 2 17 பெருக்கும்போது 34. சரியா? இப்போ இதுதான் இதனுடைய ஆன்சர். நம்ம ரெண்டுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். இந்த சம் தலை 7வது கணக்கு பார்க்க போகிறோம் இருக்கிறாங்க. ஓகேவா? இந்த 3 நம்பரை மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 6 இலக்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய 6 இலக்க எண் என்னது? 9 9 9 9 9 9. ஓகேவா? இதுதான் மிகப்பெரிய 6 இலக்க எண். இந்த மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை இந்த 3 நம்பரால் வகுக்கும் போது நம்மளுக்கு மீதியே இருக்கக்கூடாது. ஓகேவா? மீதி இல்லாமல் வரக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த நம்பர் தான் நம்மளுக்கு வரணும் கிடையாது. இது மிகப்பெரிய 6 இலக்க எண். ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு இதை விட குறைவாட்டு வரக்கூடிய நம்பர் இருக்கலாம். இந்த 3 நம்பரையும் கொண்டு இப்போ இதை வகுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 கொண்டு இதை வகுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மீதி வரும். 15 கொண்டு இதை வகுத்து பார்த்தா மீதி வரும். 36 கொண்டு வகுத்து பார்த்தா மீதி வரும். ஓகேவா? நம்மளுக்கு எந்த நம்பர் வந்து மீதி இல்லாமல் இருக்கோ அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. சரி, இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின். இப்போ கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா அடிப்படை எண்ணியல் திட்டத்தை பயன்படுத்தணும். அடிப்படை எண்ணியல் திட்டம்னா என்ன? 3 நம்பரையும் பகா காரணிகளை கொண்டு வகுக்கிறது தான் அடிப்படை எண்ணியல் திட்டம். ஓகேவா? இப்போ நம்ம 3ஐயும் சேர்த்தே வகுத்துக்கலாம். 24 15 36. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2ஆம் வாய்ப்பாடுக்கு வகுக்கலாம். 2ஆம் வாய்ப்பாடு வகுத்திங்கன்னா இது 12 15 வகுக்க முடியாதுன்னா அப்படியே இறக்கிக்கலாம் கீழே. 36 வந்து 18 தடவை 2 இருக்குது. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு வகுக்கிறோம். 2ஆம் வாய்ப்பாடு வகுக்கும்போது இங்கே 6 15 9. இனி 2ஆம் வாய்ப்பாடுக்கு அடுத்தது 2ஆம் வாய்ப்பாடுக்கு வகுக்கலாம். வகுக்கும்போது இங்கே என்ன வரும் அப்படின்னா இங்கே 3, இங்கே 15, இங்கே 9. இனி 2ஆம் வாய்ப்பாடுக்கு வகுக்க வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு இங்கே இரட்டைப்படை எண்ணி எதுவுமே இல்லாதனால நம்ம 2ஆம் வாய்ப்பாடை வகுக்க வேண்டாம். அடுத்து 3ஆம் வாய்ப்பாடை வகுக்கலாம். 3ஆம் வாய்ப்பாடு வைக்கும்போது 1 3 3 I 3 15 3 9. திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடை வகுக்கிறோம். 1 3 3 5 போகாதனால அப்படியே இறக்கிக்கலாம். 1 3 3. திரும்பவும் 5ஆம் வாய்ப்பாடு வகுக்கிறோம். 1 1 1. ஓகே, நம்ம அடிப்படை எண்ணியல் திட்டத்தை பயன்படுத்தி நம்ம எல்லாத்தையும் வகுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம மீச்சிறு பொது மடங்கு என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? மீச்சிறு பொது மடங்கு என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நம்ம என்னென்ன நம்பர்லாம் வகுத்துருக்கோமோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே எழுதுனா தான் அது மீச்சிறு பொது மடங்கு. ஓகேவா? அதில் வரக்கூடியது எல்லாத்தையும் நம்ம பெருக்கிறோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் பெருக்கி கண்டுபிடிக்கிறது தான் மீச்சிறு பொது மடங்கு. எல்லாத்தையும் பெருக்கிக்கலாம். இவ்வளோத்தையும் பெருக்கும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 360. ஓகேவா? மீச்சிறு பொது மடங்கு 360 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இனி நம்மளுக்கு இங்கே 6 இலக்க எண் என்னது? பெரிய 6 இலக்க எண் வந்து 9,99,999. ஓகேவா? அந்த நம்பரை 360ஆல் வகுத்து பார்க்கணும். வகுத்து பார்த்து நம்மளுக்கு மீதி வருதா மீதி இல்லையா நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம அதை வகுத்து பார்க்கலாம். 6 9 எழுதியிருக்கிறோம். 360ஆல் வகுக்கிறோம். ஓகேவா? வகுக்கும்போது முதல்ல
3 நம்பரை கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம். 999 இதில் எத்தனை தடவை இருக்குது அப்படின்னா 2 தடவை தான் 360 இருக்குது. 2 360 பெருக்கும்போது 720 கழிச்சா இங்கே 9 இங்கே 7 இங்கே 2. ஓகேவா? இனி அடுத்தது இங்கே மேலேருந்து ஒரு 9 கீழே இறக்கிக்கணும். இறக்கும்போது எத்தனை தடவை இருக்கும் அப்படின்னா 7 தடவை இருக்கும். 7ஐயும் 360 பெருக்கும்போது 2520 வரும். இனி இதை கழிக்கும்போது இங்கே 9 இங்கே 7 இங்கே 2. திரும்ப அடுத்தது ஒரு 9 இறக்கிக்கிறோம். 9 இறக்கும்போது இதே நம்பர் தான் திரும்ப வரும். அப்போ நமக்கு 7 தடவை போகும். ஓகேவா? 7 360 பெருக்கும்போது 2520. திரும்பவும் கழிக்கும்போது என்ன வரும்? இங்கே 9 இங்கே 7 2. அடுத்தது இங்கேருந்து ஒரு 9 கீழே இறக்கும்போது அதே நம்பர் தான் நமக்கு ரிப்பீட்டடாக வருது. இங்கே 7 2520 கழிக்கும்போது என்ன வரும்? 9 இங்கே 7 2. நம்மளுக்கு மீதி என்ன வருதுன்னா 279 வருது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு அந்த மிகப்பெரிய எண்ணெய், இந்த மிகப்பெரிய எண்ணெய் 360ஆல் வகுக்கும்போது நம்மளுக்கு மீதி வருது. ஓகேவா? அப்படின்னா நமக்கு 24 வகுக்கும்போது மீதி வரும், 15 வகுக்கும்போது மீதி வரும், 36 வகுக்கும்போது நம்மளுக்கு மீதி வருது. ஓகேவா? நம்மளுக்கு மீதி வரக்கூடாது. மீதின்னு வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் தான் நம்மளுக்கு என்னென்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? அப்படின்னா நம்மளுக்கு இந்த 9,99,999 இந்த 279ஆல் கொண்டு கழிக்கும்போது நம்மளுக்கு தேவையான அந்த ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? 9,99,999 279 கொண்டு கழிக்கிறோம். 9லேருந்து 9 போயிடுச்சுன்னா 0, 9லேருந்து 7 போயிடுச்சுன்னா 2, 9லேருந்து 2 போயிடுச்சுன்னா 7, அடுத்து 9 இங்கே 9 9. இப்போ நம்மளுக்கு 9,99,720 தான் நம்மளுக்கு மிகப்பெரிய 6 இலக்க எண். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு மீதி இன்றி வகுக்கக்கூடிய நம்பரு. இப்போ இதை வந்து நம்ம 360ஆல் வகுக்கும்போது நமக்கு 0 வரும், 24ஆல் வகுக்கும்போது 0 வரும், 15ஆல் வகுக்கும்போது 0 வரும், 36ஆல் வகுக்கும்போதும் 0 வரும். ஓகேவா? இப்போ நமக்கு ஆன்சர் எழுதிக்கலாம். therefore 24 15 36 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 6 இலக்க எண் is equal to 9,99,720. ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். இதில் 8வது கணக்கு பார்க்க போகிறோம். இந்த 3 நம்பரையும் வகுக்கும்போது மீதி 7 வரணும். 7 வரக்கூடிய மிக சிறிய எண் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம அடிப்படை எண்ணியல் திட்டத்தை பயன்படுத்தலாம். அடிப்படை எண்ணியல் திட்டம்னா என்ன? இந்த நம்பரை கொண்டு நம்ம பகா எண்களை கொண்டு வகுக்கணும். ஓகேவா? பகா எண்களை கொண்டு வகுக்கிறது தான் அடிப்படை எண்ணியல் திட்டம். 35 ஃபஸ்ட்டு 5 ஆயப்பாடு வகுக்கிறோம். வகுக்கும்போது 7 35, 7ஆல் வகுக்கும்போது 7 7, 56 வகுக்கிறோம். 2 ஆயப்பாடு வகுக்கிறோம், 28 வரும். திரும்ப 2 ஆயப்பாடு வகுக்கும்போது 14, என்ன 2 ஆயப்பாடு வகுக்கும்போது 7, திரும்ப 7 ஆயப்பாடு வகுக்கும்போது 1, 91. 91 ஃபஸ்ட் நம்ம 7ஆம் வாய்ப்பாடு வகுக்கிறோம். 7ஆம் வாய்ப்பாடு வகுக்கும்போது 13 தடவை போகும். 13ஆம் வாய்ப்பாடு வகுக்கிறோம். 13 13. ஓகேவா? நம்ம இப்போ அடிப்படை எண்ணியல் திட்டத்தை பயன்படுத்தி நம்ம 3ஐயும் பகா காரணிகளை கொண்டு வகுத்தாச்சு. இப்போ நம்ம காரணி எழுதிக்கலாம். 35 5/1 பெருக்கல் 7/1. இங்கே 5 வந்து ஒரு தடவை தான் இருக்கிறதுனால 5/1, 7 ஒரு தடவை தான் இருக்கிறது 7/1. இன்னும் 56க்கு என்ன காரணிகளான்னு பார்க்குறோம். 2 வந்து எத்தனை தடவை இருக்குன்னு பாருங்கள். 1 2 3. இப்போ 2/3 பெருக்கல் 7/1. இனி 91க்கு 7/1 பெருக்கல் 13/1. ஓகேவா? நம்மளுக்கு காரணி எழுதியாச்சு. இனி நம்ம இப்போ இதில் மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிக்க போகிறோம். மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிக்கிறோம். இதில் எப்படின்னா என்னது கண்டுபிடிக்கணும்? பொதுவாக இருக்கிறதையும் எழுதிக்கணும், நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா என்னது இருக்கோ அதுவும் எழுதிக்கணும். ஓகேவா? அது பொதுவாக இருக்கிறதுல நமக்கு உயர்ந்த படி எதுவும் அது எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த 3மே 7 வந்து 3லேயுமே பொதுவாக இருக்கும். அப்போ நம்ம ஒரு தடவை எழுதிக்கலாம். 7/1 எழுதிக்கலாம். ஏன்னா அடுத்தது மீதி எல்லாமே ஒவ்வொரு தடவை தான் இருக்குது. இங்கே 5/1 இருக்குது, அடுத்ததில் 2/3 இருக்குது, அடுத்து இங்கே 13/1 இருக்குது. ஓகேவா? இப்போ 7/1 வேல்யூ 7 பெருக்கல் 5/1 வேல்யூ 5 பெருக்கல் 2/3 வேல்யூ 2 2 4 4 2 8
13 அடுக்கு 1ஓட வேல்யூ 13. இப்போ இவ்வளோத்தினோட பெருக்கும்போது 3640 கிடைக்கும். ஓகேவா, 3640 கிடைக்கும். இப்போ இந்த 3640 கொண்டு நம்ம 35 வகுக்கும்போது நம்மளுக்கு அது என்ன வரும்னா நம்மளுக்கு 0 தான் வரும். ஓகே, மீதி வரும் 0 வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 3640 35 வகுத்து பார்ப்போம். 35 மீதி 1 140. அடுத்து 2 கீழே இருக்கும் 140 வரும். அடுத்தது 4 35 140 மீதி நம்மளுக்கு 0 வருது. ஓகேவா, அதே போல் 56 கொண்டு வகுத்தாலும் நம்மளுக்கு 0 வரும். 99 கொண்டு வகுத்தாலும் நமக்கு 0 வரும். ஓகேவா, ஆனால் நம்மளுக்கு 0 வரக்கூடாதான். மீதி எத்தனை வரணுமா, நம்மளுக்கு 7 வரணுமா. ஓகேவா, 7 வர்றதுக்கூடிய நம்பர் தான் நம்மளுக்கு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த வகுக்கும்போது மீதி என்னது வரணும், நம்மளுக்கு 7 வரணும். சரியா, இப்போ 7 வரணும்னு நம்ம என்ன பண்ணணும், இந்த 3640 கூட 7 கொண்டு கூட்டணும். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு தேவையான இந்த எண்ணு கண்டுபிடிக்க போகிறோம். தேவையான மிக சிறிய எண் கண்டுபிடிக்கிறோம். தேவையான எண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு மீதி 7 வரணும்னா இது கூட நம்ம 7 கூட்டும்போது நம்மளுக்கு 35 வகுக்கும்போது நம்மளுக்கு என்ன வந்துடும், 7 மீதி வரும். ஓகேவா, 3640 7 கொண்டு கூட்டுறோம். கூட்டும்போது என்ன வரும், 3647 வரும். ஓகேவா, இப்போ இதுதான் நம்மளுக்கு தேவையான எண். இப்போ நம்ம இதை வகுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு 35 வகுத்து பார்ப்போம். 3647 35 வகுத்திங்கன்னா 35 35 மீதி 1. திரும்ப இந்த கீழே 2 நம்பரையும் கீழே இறக்கிக்கிறோம். 4 7 இப்போ 4 தடவை இருக்குது. 4 35 140. இப்போ 4 35 140 மீதி 7 வந்திருக்கு. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு 7 வர்றது மாதிரி இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னா இதுதான் நம்மளுக்கு நம்பர். ஓகேவா, இதுதான் நம்மளுக்கு தேவையான அந்த சிறிய எண். ஆன்சர் therefore மிக சிறிய எண் is equal to 3647. ஓகேவா, அவ்வளோதான் இந்த சம். 9வது கணக்கு பார்க்க போகிறோம். இந்த நம்மளுக்கு கொஸ்டினாக சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க, முதல் 10 ஏழெண்கள். 10 ஏழெண்கள்னு எதுலேருந்து தொடங்கும், ஏழெண்களுங்கும் போது ஃபஸ்ட்டு 1லேருந்து தொடங்கும். ஓகே, அப்போ 10 ஏழுங்கும் போது 1லேருந்து 10 வரை உள்ள 7 எண்களை மீதியின்றி வகுக்கக்கூடிய அந்த 10 எண்களையுமே மீதியின்றி வகுக்கக்கூடிய சிறிய எண் என்னதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம பகா காரணிகளை கொண்டு நம்ம அதை வகுக்க போகிறோம். ஓகேவா, 1லேருந்து 10 வரை உள்ள எண்களை பகா காரணிகளை கொண்டு நம்ம வகுக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு 1லேருந்து 10 வரை உள்ள நம்பர் எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஃபஸ்ட்டு 2ஆம் வாய்ப்பாடுக்கு வகுக்கலாம். இது 1 இங்கே 2 2 3 போகாதனால அப்படியே இறக்கிக்கலாம். 2 2 4 5 போகாது கீழே இறக்கிக்கலாம். 3 2 6 7 போகாது, 4 2 8 9 போகாது, 2 10. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடுக்கே கொடுக்கலாம். 1 1 3 போகாது, 2 2 5 போகாது, 3 போகாது, 7 போகாது, 2 2 4 9 போகாது, 5 போகாது. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு கொடுக்குறேன். ஏன்னா இங்கே ஒரு 2 இருக்கனால நம்ம அதை 2ஆம் வாய்ப்பாடு வகுக்கலாம். 1 1 3 போகாது, 1 5 போகாது, 3 போகாது, 7 போகாது, 2 2 9 5. அடுத்ததில் 3ஆல் வகுக்கலாம். 1 1 3 3 1 5 அப்படி இறக்கிக்கிறோம். 1 3 3 7 1 3 9 5. திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடுக்கே வகுக்கிறோம். 1 1 1 1 5 அப்படி இறக்கிக்கிறோம். 1 7 1 1 3 3 5. இனி 3 இல்லை, அதனால் நம்ம 3ஆம் வாய்ப்பாடுக்கு வகுக்க வேண்டாம். அடுத்தது 5ஆம் வாய்ப்பாடு வகுக்கலாம். ஏன்னா 2 தடவை 5 இருக்கிறதுனால 5ஆம் வாய்ப்பாடு வகுக்கிறோம். 1 1 1 1 1 1 7 அப்படியே இறக்கிக்கலாம். 1 1 1. லாஸ்ட்டாக 7ஆம் வாய்ப்பாடு வகுக்கிறோம். 1 1 1 1 1 1 1 1 1 1. இப்போ எல்லா நம்பரும் 10 நம்பரும் நம்ம 1ன்னு எல்லாமே கொண்டு வந்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம மீச்சிறு பொது மடங்கு என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். மீப்போ மா கண்டுபிடிக்கிற மீச்சிறு பொது மடங்கு இஸ் ஈக்குவல் டு இங்கே நம்ம என்னென்ன நம்பர்லாம் போட்டு வகுத்துருக்கோமோ அந்த நம்பர்லாம் பெருக்கிறோம். ஓகேவா, 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 5 பெருக்கல் 7. இது எவ்வளோத்து நம்ம பெருக்கும்போது 2520 கிடைக்கும். ஓகேவா, 2520 கிடைக்கும். இப்போ இதுதான் நம்மளுக்கு என்னதுன்னா முதல்
10 இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண். இருபத்தஞ்சு 20. ஓகேவா? இப்போ இந்த நம்பரை கொண்டு நம்ம 10 நம்பர் 1லேருந்து 10 வரை எந்த நம்பரை கொண்டு இதை வகுத்து பார்த்தாலும் நம்மளுக்கு மீதி 0 தான் கிடைக்கும். ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம்.